வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுடன் ஐங்கரன் கஸ்தூரி. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை விக்கினங்களை தீர்க்கும் விநாயக பெருமானை வேண்டி வழிபாடு செய்யும் தேய்பிறை சதுர்த்தி விரதமாகும். இந்த சங்கடகர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளிக்கின்றார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 3/7/2026 அன்றைய தினம் விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்கின்ற 2 பட்சங்களிலும் வருகின்ற திதியாகிய சதுர்த்தி திதி விரதம். இது தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. இந்த விநாயகப் பெருமானை சங்கடகர சதுர்த்தியிலும் வளர்பிற சதுர்த்தியிலும் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ, சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்றார்களோ, அருகம்புற்கள் கொண்டு சென்று பூஜைக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா சங்கடங்களும் நீங்கிவிடுமா. சங்கடங்களை எல்லாம் போக்குகின்றவன் சங்கடகர கணபதி. விக்னங்கள் எல்லாவற்றையும் வேரோடு களைபவன் சகநாயகன் விநாயகன். தனக்கு மேலொரு தலைவன் இல்லாதவன் விநாயகன். அந்த விநாயக பெருமானை நாமும் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு ஆலயங்களில் நடைபெறுகின்ற அபிஷேகங்களுக்கு நம்மால் முடிந்த பால், இளநீர், மாம்பழம், தயிர் எது நமக்கு முடிகிறதோ அவற்றை கொண்டு சென்று நம்முடைய பங்களிப்பாக கொடுக்கின்ற பொழுதிலும் அங்கே இறைவனுக்கு அந்த அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நமக்கு சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் பொங்கக்கூடியதா இருக்கும். விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான கொழுக்கட்டை, மோதகம், அவல், கடலை, ராசவள்ளிக்கிழங்கு, பால், மாம்பழம், கல்கண்டு, கரும்பு, இளநீர் இவையெல்லாம் நிவேதனமாக வைக்கலாம். எது நமக்கு முடியும் எல்லாம் தான் வேணும் என்றதால எது நமக்கு முடிகிறதோ, மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் நமக்கு கொண்டு போய் முடியலையா, ஒரு கையில கொஞ்சம் கல்கண்டை எடுத்து ஒரு வெற்றிலையில வச்சு பிள்ளையாருக்கு முன்னால வச்சாலும் பிள்ளையார் கொடுப்பார். மனம் கொண்டதுதான் மாளிகை. அந்த நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு விநாயகப் பெருமானை நாமும் இந்த சதுர்த்தியிலே வளர்பிறை சதுர்த்தியிலும் அதே போல இந்த தேய்பிறை சதுர்த்தியாகிய சங்கடகர சதுர்த்தியிலும் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். நம்முடைய வாழ்வில் நமக்கு பல்வேறு வழிகளிலும் கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது இல்லைன்னா மனுஷனே கிடையாது. அது இருந்தால்தான் நம் வாழ்க்கை நன்மை தீமை அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு கடந்து செல்ல வைப்பவன் தான் கடவுள். அந்த வகையிலே அந்த தோஷங்கள் நீங்கின்ற வகையிலே விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே இந்த சங்கடகர சதுர்த்தியிலே சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சங்கடங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே விநாயகப் பெருமானை நாமும் வணங்கி வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். யாழ்ப்பாணம் மருதங்கேணி பரமசிவன் கதிரேசன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் சிறப்புற நிறைவு பெற்றுள்ளது. பராபவ வருஷம் ஆனி மாதம் 6ஆம் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான யாழ்ப்பாணம் மருதங்கேணி பரமசிவன் கதிரேசன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் சிறப்புற நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு உற்சவங்கள் நடைபெற்று ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று இந்து சமுத்திர தீர்த்த உற்சவத்துடன் விழாக்கள் நிறைவு பெற்றன. மகோற்சவ கால சிவாச்சாரியாராக அச்சுவேலி சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ கு. வைத்தீஸ்வர குருக்கள் இறை கைங்கரியம் புரிந்தார். ஆலய ஸ்தானிக சிவாச்சாரியார்களின் அழைப்பினை ஏற்று தர்மை ஆதீனம் திருச்சி கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றார்.
மருதங்கேணி கதிரேசனுக்கு இந்து சமுத்திர தீர்த்தக்கரையான மருதங்கேணி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் தீர்த்தம் நடைபெற்று படகிலே சுவாமியின் சமுத்திர உலாவின் மங்கள நிறைவுடன் மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. தொடர்ந்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சங்கரத்தை குளத்தடி நாகபூசணி அம்மன் ஆலய ஆனை பௌர்ணமி தீர்த்தோற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சங்கரத்தை குளத்தடி நாகபூசணி அம்மன் ஆலய ஆனை பௌர்ணமி தீர்த்தோற்சவம் நேற்று முன்தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. விசேட அபிஷேக பூசை என்பன இடம்பெற்று தீர்த்தோற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. இதில் ஆனை பௌர்ணமியையும் நாகபூசணியும் என்ற விடய பொருளில் சென்னா புலவர் மதுரகவி காரையம்பி அருளானந்தத்தின் தெய்வீக பேருரை இடம்பெற்றது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.